இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைய வாசகங்களுடைய தியானத்தினுடைய மைய கருத்து, கீழ்ப்படிதலே பலிகளை விட சிறந்தது. ஒரு சில சமயங்கள் நாம் பிறரை, கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவருடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு வெவ்வேறு செயல்களை செய்வோம். நாம அது எந்த அளவுக்கு தவறானது என்பதை இன்றைய தியானம் சுட்டி காட்டுகிறது. ஒரு சித்தர் பாட்டு உண்டு. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுத்தி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று ஒரு பாட்டு உண்டு. நீ கல்லை சுத்தி வந்து மொனமொன மந்திரம் சொல்லி நீ பூவை சூட்டுவது கடவுளுக்கு ஏற்புடையதாகாது. அந்த கடவுளை உன் உள்ளத்தில் வச்சு பூஜிக்கணும். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், கடவுளினை உள்ள வச்சு அவருக்கான காரியங்களை செய்யணும். அதில் அவருக்கு மகிழ்ச்சியை ஒழிய இந்த சடங்கு ஆச்சாரங்கள் கடவுளுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியை கொடுக்காது. ஓசை 6:6 பைபிள் சொல்லுகிறது, பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் வாசகம் சொல்லுகிறது. பலி ஆண்டவருக்கு உகந்த பொருள் கிடையாது. காணிக்கை ஆண்டவருக்கு உகந்தது கிடையாது. மாறாக கடவுளுடைய வார்த்தைக்கு பணிந்து எவன் வாழுகிறானோ அவன் தான் நல்லவன். சரிங்களா? எஸ்ஐயா சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். நீ வச்சிருக்கிறதுலாம் நான் போட்ட பிச்சை ஆண்டவர் சொல்லுவார். நீ வச்சுக்கிற பொருள்லாம் நான் உனக்கு கொடுத்ததையா, அதையே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து மகிழ்ச்சியாடு நினைக்கிறியா நீ என்று ஆண்டவர் கேட்பாரு. நீ வச்சிருக்க சொத்து சோகம் ஆஸ்தி பாஸ்தியெல்லாம் நான் உனக்கு போட்ட பிச்சை, அதெல்லாம் உன்னை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டு நான் மகிழ்ச்சி அடைவேன்னு நினைக்காத நீ. மாறாக என் வார்த்தையின்படி கேட்டு நட. அதான் எனக்கு மகிழ்ச்சி ஆண்டு சொல்கிறேன். ஒரு பங்குல பங்கு சாமி என்ன பண்ணார், ஒரு பங்குல ஒரு பங்கு திருவிழா நடக்கும் பொழுது அவங்களும் ஒரு 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 வழி சொல்லுவாங்க. இப்படி செய்யலாம் சாமி, இப்படி செய்யலாம் சாமி, இப்படி தேர், இப்படி இத்தனை அடி உயரத்தில் தேர் கட்டணும் சாமி, இத்தனை பேனர் வைக்கணும் சாமி, இத்தனை கொடி கட்டணும் சாமி. ஒரு ஃபாதர் சொல்லுவார், எப்போ அதெல்லாம் வேணாம் ஐயா, பக்தியாக ஜவமாலை சொல்லிட்டு தேர் போடணும். என்ன ஜவமாலை வெடி போடணும் சாமி, நம்ம தேர் வெடி போடணும், நம்ம பேண்டு வைக்கணும். ஐயோ இதில் நல்லா இருக்காதே, ஜவமாலை சொல்லிட்டு ஒரு ஜபிச்சுட்டு நம்ம தேரில் போவோம்னா யாரு கேட்பா? கிடையாது. இப்படியாக குருக்கள் சொல்லுவார்கள். மக்களை முன்னாங்க அப்படியே வெளி தோற்றம் நமக்கு அப்படியே பயங்கரமாக இருக்கணும், இப்படி விரும்புவாங்க. இதுதான் அவர்களுக்கான பழக்கம் உண்டு. நீங்கள் நம்ம எவ்வளோ திருவிழா பார்த்துருப்போம். நம்ம யோசிச்சு பாருங்க, எது கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்? ஒரு முறை ஃபாதர் நம்ம திருவிழாவுக்கு என்ன பண்ணாராம், சப்ஸ்டேஷன் கிளை பங்குக்கு திருவிழாவுக்கு சாமியாரால் போக முடியல. பங்கு சாமி என்ன பண்ணால் வேற ஒரு சாமியாராங்க அமுச்சு வச்சார். எப்போ நீங்கள் போய் போஸ்ட் வச்சுட்டு வாங்க அமுச்சு வச்சார். இந்த ஃபாதர் போனார். போனோடனே தேர் ரெடி ஆகலை. அப்போது ஊர் மக்கள் சொன்னாங்க, சாமி தேர்னும் ரெடி ஆகலை, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் தூங்குங்க, எடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் உங்களுக்கு எழுப்புகிறோம், நீங்கள் வந்து தேரை மந்திரிச்சிட்டு நீங்கள் போங்க சாமி, நாங்கள் தேர் நாங்கள் சுற்றி வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கு நான் இப்போ ஃபாதர் என்ன போய் படுத்துட்டார், ரெஸ்ட் எடுத்துட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு, வந்து எழுப்பினாங்க. ஃபாதர் எந்திரிங்க ஃபாதர், தேர் மந்திரிங்க. மந்திரிச்சிட்டு திரும்பி அவர் போயிட்டார். திருவிழா முடிஞ்சிச்சு. மறுநாள் பங்கு சாமி அங்கே போனார். என்னப்பா புது ஃபாதர் எப்படி இருந்தார்? அவரு தாங்க சாமி ஃபாதர், அவரு தான் ஃபாதர், எந்திரினா எந்திரிக்கிறாரு, மந்திரினா மந்திரிக்கிறாரு, அவரு தான் ஃபாதர் என்று சொன்னார்களாம். நகைச்சுவையாக சொல்லுவோம், நம்ம பங்குகளை சொல்லுவோம். கடவுளுக்கான விஷயங்களிலே நம்ம ஈடுபாடு காட்டுவது கிடையாது. ஆனால் இந்த சடங்குகளில் நம்ம காட்டுற அக்கறைக்குது படு பயங்கரம். இதை முதல் வாசகம் பார்க்கணும். அமலேக்கியரை பூண்டோடு அழிச்சிட்டு வா என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் சவுலுக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சவுல் என்ன பண்ணுறாரு, தான் நல்லது செய்வதா நினச்சிக்கிட்டு அந்த அமலேக்கிய ராஜாவான ஆகாகை உயிரோடு கொண்டு வர்றாரு. அது மட்டும் கிடையாது, ஒரு
ஒரு போருக்கு போன இடத்துல அங்க இருக்கின்ற கொள்ளை பொருட்களை கொண்டு வரக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு பழி செலுத்த அங்க இருக்கின்ற கொள்ளை பொருட்களை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பழி செலுத்த முற்படுவாங்க. இது எவ்வளவு பெரிய இழிவான காரியம், யோசிச்சு பாருங்க பாப்போம். சாமுவேல் கண்டிக்கிறார், நீ சொன்ன தப்பு. உன் பழிக்காக கடவுள் ஏங்கல், ஞாபகம் வச்சுக்கோ. அவனுடைய வார்த்தை ஏன் கடைபிடிக்கல? என்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? மொத்த அமலேக்கரை அழிச்சிடுவான்னு சொன்னாரு. நீ அவனோட ராஜாவை என்ன பண்ற, நீ கூட்டு வந்து இங்க வந்து வித்த காட்டினது நீ என்று கண்டிப்பார். கீழ்ப்பழுந்து நட. நீ தர காணிக்கையோ பழி போல் ஆண்டவர் தேவை கிடையாது. அதுவும் இல்லாமல் பழி செலுத்துவது குருவோட வேலை, சாமுவேல் வேலை. உனக்கு ஓனியா ராஜா, நீர் பழி செலுத்துவ நீ என்று இங்கே கண்டிக்கிறார். ஆண்டவருக்கு ஆண்டவர் வார்த்தைக்கு பணிந்து நட, அதான் அவனுக்கு முக்கியமானது. பழி அவருக்கு தேவை கிடையாது. புதிய ஏற்பாட்டில் பாருங்க பார்ப்போம். பரிசேயர்கள், அதாவது 11 லேவியர் கொடுக்கப்பட்ட கட்டளை, லேவியருக்கு மக்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன? வருஷம் ஒரு நாள் வந்து நீ வந்து நோன்பு இரு, அது போதும் என்று ஆண்டவருடைய கட்டளை இது. வருஷம் ஒரு நாள் நோன்பு இரு. லேவியர்ல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும். லேவியர் 12ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் பரிசேயர் என்ன பண்ணாங்க? வாரம் 2 நாள் நோன்பு இருந்தாங்க. எதற்கு? தாங்களெல்லாம் பெரிய பக்திமான்னு காட்டிக்கிறதுக்காக. ஆனால் சொன்னதை செய்ய. இந்த சம்பிரதாயம், சடங்கு, நோன்பு இருக்கிறது, ஓய்வு நாள் கடைபிடிக்கிறது, அது இதெல்லாம் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி கொடுக்காது. அவர் சொன்னதை செய், வார்த்தைக்கு கீழ்ப்படி. அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட வந்து போட்டு கொடுக்குறாங்க பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, போதகரே, உங்க சீடர்கள் ஏன் நோன்பு இருக்க மாட்டுறாங்க? நாங்கள் நோன்பு இருக்கிறோமே. பரிசேயர் நாங்கள் நோன்பு இருக்கிறோம், யோவானுடைய சீடர்கள் நோன்பு இருக்கிறாங்க, ஆனால் உங்கள் சீடர் நோன்பு இருக்க மாட்டாங்களே ஏன் என்று இயேசுப்பாடு ஒரு கேள்வி கூட வைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க பார்ப்போம். ஏன் அவங்க நோன்பு இருக்கணும்? நீ நோன்பு இருக்கிற காரணம் என்ன? உன் முன்னோர்கள் ஏன் நோன்பு இருந்தாங்க? மெஸ்ஸியா வரணும், ஆண்டவர் வரணும், நம்முடைய கஷ்டத்தெல்லாம் போக்கணும், அவருடைய பிரசன்னம் நமக்கு வேணும் என்று நோன்பு இருந்தாங்க. நான் ஆண்டவர் வந்திருக்கிறேன், நீ நம்பல. நான் வந்த பிறகு நீ நோன்பு இருக்கிறேன். என் சீடர் அப்படி கிடையாது. நான் மெஸ்ஸியான்னு அவங்க நம்புறாங்க. மெஸ்ஸியா வந்துட்டேன்னு நம்புறாங்க. ஏன் அவங்க நோன்பு இருக்கணும்? மணமகன் கூட இருக்கும்பொழுது எதுக்கு நோன்பு இருக்கணும் என்று அவருடைய அவ்விசுவாசத்தை சுட்டி காட்டுகிறார் இங்கே ஆண்டவர். சொல்களே, வெற்று சடங்குகளினால் இல்லையா, இந்த சம்பவம் உள்ள சொல்றாரு இல்லையா, லூக்கா சொல்றாரு பாருங்க. அப்போ உள்ளே இருப்பதை ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுங்க. தட்டை வெளியே சுத்தம் பண்ணாதீங்க இல்லையா. தட்டை கழுவாம சாப்பிட்றாங்க, சொல்லாம கை கழுவாம சாப்பிட்றாங்க, தட்டை கழுவாம சாப்பிட்றாங்க, அதுவும் சடங்கா அவங்களுக்கு சொல்லுவாங்க பார்ப்போம். ஆனால் சொல்லுவார், வெளியே இருக்கிற இந்த அழுக்கு உள்ளே போச்சுன்னா அது பெரிய தீட்டு கிடையாது, யாரும் ஒன்றாகாதியா. வெளியே இருந்த உள்ளே போது மனுஷனை ஒருபோதும் தீட்டுப்படுத்தாது. உள்ளே இருந்து வெளியே வருது பற்றியா இல்லையா. அர்த்தவனை அழிக்கணும், அர்த்தவன் குழியை கெடுக்கணும், அர்த்தவன் நாசமாக போகணும் என்று இந்த பொறாமை, காய்மகாரமெல்லாம் உள்ளேருந்து வெளியே வருது பாரு, வஞ்சமெல்லாம், அதுதான் அவங்களை தீட்டுப்படுத்தும். அதனால் அப்படிப்பட்ட உள்ளத்தை சுத்தமாக ஆண்டவர்கிட்ட கொடுங்க என்று ஆண்டவர் சொல்லுவார். சகோதரர்களே, இந்த வெற்று சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தாது. மாறாக அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சகோதரர்களே, இந்த நாளில் இதுதான் பிரத்திக்கனை. உண்மையான உள்ளத்தை ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுப்போம். கீழ்ப்படுதலை ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுப்போம். அப்படி கொடுத்தால் அவனுடைய திருக்கரமை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும்.